2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 13, 14. ஆவிக்குரிய மகனாக தீமோத்தேயு ஒரு தகப்பனாக ஒரு நிருபத்திலே தீமோத்தேயுக்கு எழுதுகிற நல்ல வார்த்தைகள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொள். அப்போ சட்டம், வசனம் சொல்லுகிறது ஒரு தகப்பன். அந்த வசனங்களையும் சட்டத்தையும் எங்கேருந்து அவர் பெற்றுக்கொண்டார்? அவர் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம். நான் இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று கலாத்தியர் 1 அதிகாரம் 12 வசனம். அப்போ இவர் யார்கிட்டருந்து பெற்றுக்கொண்டார்? தேவனிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ அந்த சுவிசேஷத்தில் அடங்கியிருக்கிற நம்முடைய ரட்சிப்பு மாத்திரமல்ல, சுவிசேஷம் என்பது ரட்சிப்பு மாத்திரமல்ல, விசுவாசித்தவர்களுக்கு அந்த ரட்சிப்பு பூரணமடையவும் அதில் அடங்கியிருக்கிறது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், ரட்சிக்கிறார், அது மாத்திரமல்ல. இயேசு நமக்காய் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அது ஸ்டாண்டர்டாக, அது மாறாத ஒரு சுவிசேஷம். மனுஷனுக்கு அவராலன்றி வேறு ரட்சிப்பு எவராலும் இல்லை. இது சுவிசேஷம். இது மாத்திரமல்ல சுவிசேஷம். இது ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த அடிப்படை விசுவாசம், ஆண்டவர் யார், அவர் என்ன செய்தார் நமக்காக, நாம் யார், நாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், இதெல்லாம் அடிப்படையான ஒரு விசுவாசம். இன்னைக்கு அடிப்படையான விசுவாசத்தை வைத்து நாம் அதிலேயே சார்ந்து அதுக்கு மேலே நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், 50-60 வயசானாலும் 3 மாத குழந்தை, 2 மாத குழந்தை பால் குடிக்கிறது போல தான் இருக்கும். பலமுள்ள ஆகாரம் சாப்பிட முடியாது, வளர்ச்சி இருக்காது. அதே சுவிசேஷம் நாம் பெற்ற ரட்சிப்பை பூரணப்படுத்தவும் செய்கிறது. பூரணப்படுத்த வேண்டும். அப்போ நான் இதை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது, நான் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து. இயேசு கிறிஸ்துவே அது எனக்கு தந்தார். இப்போ தந்த அந்த சுவிசேஷத்தை, அந்த சத்தியம், ஆரோக்கியமான வசனமும் ஆரோக்கியமான சட்டம், அதில் ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை, அப்போ அந்த வசனங்கள் ஒரு சட்ட திட்டங்களை நமக்கு கொடுக்கிறதாக பார்க்குறோம். கொஞ்சம் உள்ளே போகணும். நம்ம டீப்பாக ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். ஸ்டாப் பண்ணி போகும்பொழுது வசனம் சொல்லுது, ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம். சட்ட திட்டங்கள், அது கை கொள்ளப்பட வேண்டியவைகள், அது நமக்கு பிரயோஜனமானவைகள். இந்த பிரயோஜனமான வசன சட்டத்திட்டங்கள் எப்படிப்பட்டவைகள்னு கேட்டால், வசனத்தின்படி பார்க்கும்போது ஆரோக்கியமானவைகள். ஆரோக்கியம் என்று சொன்னாலே அந்த வசனமே, அந்த வார்த்தையே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு ஆப்போசிட்டு அனாரோக்கியம். அனாரோக்கியம்னா வியாதி,
ஆரோக்கியம் இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னா, இல்லைங்க ஆரோக்கியமாக இல்லைங்க, ஒரே இதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது கஷ்டமான ஒரு வார்த்தை, கேட்குறதுக்கு நல்லா இல்லை. அப்போது ஆரோக்கியமான வசனங்கள், இந்த ஆரோக்கியமான வசனங்களை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை பவுலடிகளுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அந்த வசனங்கள்னால என்ன நடக்குதுன்னாக்கா, அதில் சில சட்ட திட்டங்கள் இருக்குது. இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சில சட்ட திட்டங்கள். அப்போ இந்த சட்டத்திட்டங்கள் எதுலேருந்து வருதுன்னா ஆரோக்கியமான வசனங்கள்லேருந்து வருது. அந்த ஆரோக்கியமான வசனங்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துலேருந்து. பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தைக்கு எங்கேருந்து இழுக்குதுன்னு எப்படி வருது பார்த்தீங்களா? இவைகளை நீ கை கொள்ளுங்கிறார். இவைகளை கை கொண்டால் நமக்கு பெரிய ஆரோக்கியம் உண்டாகும். ஏன்னா வசனம் என்னது? ஆரோக்கியமான வசனத்தை கை கொள்ளும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும். அனாரோக்கியமான வார்த்தைகளை கை கொள்ளும்போது அனாரோக்கியம், வியாதி வருகிறது. பல புத்தீனமான மதிகெட்டதான தத்துவ ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் எந்திரிச்சாங்க. இந்த தத்துவ ஞானிகள் எல்லாரையும் பைத்தியங்கள் ஆக்கும்படிக்கு தேவன் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஞானம் இல்லாதவர்களை தமது ஞானத்தினாலே நிரப்பி எழுப்பினார். அவர்கள் கேட்டிங்கன்னா, அவங்க எப்படிப்பட்டவர்கள் கேட்டிங்கன்னா, மீன்பிடிப்புக்காரங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இப்படி சிம்பிளான மக்கள், பேச தெரியாதவங்க. அப்படிப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி, தேவ ஞானத்தினால் நிரப்பி, அசாதாரணமான காரியங்களை அவர்கள் பேசினார்கள், நடப்பித்தார்கள். தேவ வல்லமையை, கிரியைகளை நடப்பித்தார்கள். இப்போது நமக்கோ விசுவாசிக்கிறவர்களுக்கு கை கொள்ளத்தக்கதான சட்டத்திட்டங்கள் ஆரோக்கியமான வசனங்கள்லேருந்து வருது. அந்த ஆரோக்கியமான வசனங்கள் பெற்றுக்கொண்டவன் ஒருத்தன் ஆரோக்கியமான விசுவாசத்தை பற்றி கொண்டவன். அவன் எங்கேருந்து பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, நல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கொடுக்குறான். லைன் அழகாக போகுது. அந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டால் நமக்கு ஆரோக்கியம், ஹெல்த்து. ஆரோக்கியம்னா என்னென்னா ஹெல்த்து, ஆத்மாவுக்கு ஹெல்த்து, ஆவிக்கு ஹெல்த்து, சரீரத்துக்கும் ஹெல்த்து தான். அல்லேலூயா. அதை தீமோத்தேயுக்கு தகப்பன் எழுதுகிறார். தீமோத்தேயு, உனக்கு வரக்கூடிய நன்மைகள் பாருன்னு சொல்லி, இப்படித்தான் நீ சட்டத்திட்டங்களை கை கொண்டால். இது எப்படி நீ கை கொள்ளணும் அப்படின்னாக்க, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், அன்பு, இந்த ரெண்டும் உனக்கு வேண்டும். இதோடு நீ என்ன செய்யணும்? இந்த ஆரோக்கியமான வசனங்களிலிருந்து புறப்படுகிற சட்டத்திட்டங்களை கைக்கொள். இன்னைக்கு சட்டத்திட்டங்களை கை கொள்ளுகிறதற்கும் விசுவாசம் அன்போடும் கை கொள்ளுகிறதற்கும் எவ்வளவோ வித்தியாசம். விசுவாசம், அன்பு, இந்த ரெண்டும் இல்லாமல் கை கொள்ளுகிறதற்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமும் அன்பும் வச்சு அந்த ஆரோக்கியமான வசனங்கள்லேருந்து வரக்கூடிய சட்டத்திட்டங்களை கை கொண்டால் எவ்வளவு பிரயோஜனம். ரெண்டுக்குமே எவ்வளவோ பெரிய வித்தியாசம். இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு, பைபிள்லேருந்து நல்ல வார்த்தைகள் இருக்குது, அதை எடுத்துக்கணும், அத்தோடு நிறுத்து, அப்புறம் எல்லாம் ஒன்றும் நம்ம இது பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பைபிளுடைய தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள மனசு இல்லாத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் இதே பவுல், தீமோத்தேயு அல்லது நாம் இந்த வார்த்தைகளை கை கொள்ளணும்னு ஆசைப்படுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த ஆரோக்கியமான வசனங்களை சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு உறவு உண்டு, நமக்கு ஐக்கியம் உண்டு. அவர் யாரோ நம்ம யாரோன்னு நம்ம சொல்ல முடியாதே. அவர் இல்லைன்னா நம்ம இல்லையே. தொப்புள் கொடி இருக்கிறது போல நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் யோவான் சொன்னது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியப்படும்படிக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இப்படி ஐக்கியம் வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அவரை அறிய வேண்டுமானால் அவர் கிருபை வேணும். அவர் தான் கண்களை திறக்கணும். நம்ம என்ன அவ்வளவு பெரிய தத்துவ ஞானிகளாக என்ன இங்கே உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம்? ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுதியிருக்கோமா என்ன? இவ்வளோ பெரிய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கோமா என்ன? அன்றாட வேலை பார்க்குறதே கடினமான நிலைமையாக இருக்குது நமக்கு. அன்னன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்குறோம். நம்ம கூரைக்கு கீழே கஷ்டப்பட்டு. அப்படி ஒன்றும் இந்த உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை போல் நமக்கு கிடையாது. அந்த கிருபை, தேவ கிருபை நம்மளை சந்தித்ததுனால அவரோடு ஒரு உறவு வந்துச்சு. இந்த உறவு பரலோகம்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது, நம்மளை நண்பனாக்கினது, தேவனோடு கூட ஒப்புரவாக்கின இந்த உறவு. இப்போ இது யாரிடத்துல நீ பெற்றுக்கொண்டோமோ அந்த பெற்றுக்கொண்டவரிடத்தில் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அவர் மேல் வச்சிருக்கிற அன்போடு, அவர் வாயிலிருந்து பிறந்ததான ஆரோக்கியமான வசனங்கள்லேருந்து பிறக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நீ நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வாங்குறார். எப்படி அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை பற்றிகளா எப்படி இருக்குதுன்னு. அப்போ பவுலடிகள் எதை மைண்டில் வச்சு மனசில் வச்சு திமோத்திக்கு எழுதியிருக்கிறார் என்பதை அந்த மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்பா இருக்கிற வரைக்கும் சில காரியங்களை அப்பா சொல்கிறாங்க. நாளைக்கு அப்பாவுடைய லாஸ்ட்டு ஸ்டேஜ் வருது, அவரால் பேச முடியல, ஞாபக சக்தி இல்லை, பார்த்தா கூட யாருன்னே தெரியல, அப்படியே இருக்கிறாரு, யாரும் தெரியல. யார் வந்தால் போனால் ஒரு மகளா மகனா ஒய்ஃபா தம்பியா அண்ணனா எவனும் தெரியாதபடிக்கு அப்படி போயிட்டார். அப்படி இருக்கிறார் கடைசி தருணம். அவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்க முடியுமா? அப்பா எங்கப்பா அந்த பத்திரம் வச்சிங்க சொன்னீங்களே, அப்படியே இருக்கிறார். இவர்கிட்ட மறதி எல்லாமே அவுட்டு, டோட்டலாக ஜீரோ. 2 காதும் கேட்கல, 2 கண்ணும் தெரியல, மைண்டு ஆஃப் ஆயிடுச்சு, மறதி சுத்தமாக இல்லை, சும்மா 2 ஏதோ ஒரு போகுது, அவ்வளவுதான். அந்த நிலைமையில் நீங்கள் அவர்கிட்ட போய் பத்திரம் எங்கே, சாவி எங்கே, பேங்க் அக்கௌண்ட்டு என்ன, ஒரு கையெழுத்து போடுங்கப்பா, இது போதும், அது ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா போதும்ப்பா அப்படின்னு கெஞ்சி நிற்கிறேன். என்ன பண்ண முடியும்? கையை எடுத்துட்டா அடி தொப்புன்னு விழுகுது. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்பா. அவர் போனதுக்கப்புறம் என்னதான் நினச்சி அவர் இதை கொடுத்தாரு, என்னதான் நினச்சி அவர் சொன்னாருன்னு 1008 தரம் உட்காந்து மண்டையை பிளந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னாதான் ஒழிய, அவர் போனதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அப்படியே போயிட வேண்டிதான். இது எப்படியோ அல்லேலூயா. பவுலடிகள் என்ன மனசில் வச்சு எழுதினார்னு எப்படி தெரியும்? அவர் இறந்த பிறகு. அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நம்ம 2025 உட்காந்துருக்குறோம். அப்போ இது எதை மனசில் வச்சு எழுதினாருங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் உயிரோடு இருந்தால் தானே சொல்ல முடியும். அதான் உயிரோடு இருக்கிற தேவன், ஆவியானவர். பவுல் எழுதுனா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வராது. இதை எழுதுனது ஆவியானவர்ங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பவுல் எழுதுனா அவனை தான் போய் கேட்கணும். பவுல் எழுதிட்டான், அவனை தான் போய் கேட்கணும். ஆனால் பவுலை வச்சு எழுத வச்சவர் ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்ல. அவர் இன்னைக்கு மறிக்கவே மாட்டாரே. பவுல் மறிக்கலாம், அவர் மறிக்க மாட்டார்ல. அப்போ அவர் எப்பவும் பேசுவார்ல, அதான் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ பவுலுடைய மைண்டில் வந்த எண்ணங்கள், மனசில் வந்த எண்ணங்கள் யாருடைய எண்ணங்களாக இருக்குது? தேவனுடைய எண்ணங்களாக இருக்குது.
அதனால தான் பவுல் மரித்தாலும் பரவாயில்ல, தேவன் இன்னைக்கு மரிக்காத என்றென்றைக்கும் மரணமில்லாத தேவன் நம்மோடு கூட என்னைக்கும் பேச வல்லவராயிருக்கிறார். அதான் பேசிகிட்டு இருக்கிறாரே. இது வெறும் பவுல் இல்லை, இப்போ ஆண்டவர் இல்லை, வெறும் பவுல் தான் எழுதினார்னா பவுலை போய் கேளு, அவன் செத்து போயிட்டான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மைண்டில் வச்சு இவன் எழுதுனா, என்ன இவன் மைண்டில் இந்த தாட்டை கொண்டு வந்ததே ஆண்டவர் தான். அது அவருக்கு தெரியாதோ? அதனால தான் நம்மளோடு இப்படித்தான் நான் அவனுடைய சிந்தையில் இதை வைத்தேன், நான் தான் எழுத சொன்னேன். அதனால் அவன் எழுதுனா, அவன் எழுதலை, நான் எழுத வச்சேன். இது என்னுடைய சிந்தை. இன்றைக்கி வாசிக்கிற நான் ஜீவனோடு இருக்கிறபடினாலே வாசிக்கிற நீங்கள் நான் என்ன சொல்கிறேங்கிறத உங்களுக்கு நான் விளக்கி தரேங்கிறார். நான் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். எனவே இப்படி கை கொண்டு, அப்புறம் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற காத்துக்கள். இல்லைன்னா அது இந்த நற்பொருள் இந்த உலகத்தில் கிடைக்காத நற்பொருள், அந்த அந்த சட்ட திட்டமாகிய சட்டங்கள், நல் வசனத்திலிருந்து, ஆரோக்கியமான வசனத்திலிருந்து வெளிப்பட்டதான சட்டமாகிய அந்த நற்பொருள், அது நல்ல பொருளுங்கிறார். அதை நீ காப்பாற்றிக்கணும். எப்படி காப்பாற்றிக்கணும்னா, உன்னால் காப்பாற்ற முடியாது, அதை கொடுத்தவரே, அவரை வச்சு தான் நீ காப்பாற்றிக்க முடியும். அவரை கொடுத்தவர், அவரை வச்சு தான் நீ காப்பாற்றிக்க முடியும். மேனேஜர் கையெழுத்து போட்டார், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. டேபிளாக பாஸ் பண்ணி எல்லா டேபிள்லையும் கடைசி டேபிள் வரையும் போச்சு. அந்த கடைசி ஒருத்தன் சொல்கிறான், ஒரு பேப்பரில் ஒரு டாக்குமெண்ட்டில், சார் இது மேனேஜர் கையெழுத்து போட்டால் தான் சார் முடியும், இல்லைன்னா முடியாது, இதில் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறான். அவன் கொஞ்சம் சண்டை போடுறான், முடியாதுயா கொய்யாங்கிறான். உடனே நம்ம அந்த பேப்பரை தூக்கிட்டு மேனேஜர்கிட்ட போகிறோம். ஐயா, நீங்கள் தானே எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணி எனக்கு வர வேண்டிய எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டது நீங்கள் தானே. அந்த கடைசியில் ஒருத்தர் இந்த பேப்பரில் இதன்படி செய்யணும், நான் செய்ய முடியாதுங்கிறார். ஓஹோ, சரி கொண்டா, நான் கையெழுத்து போடுறேன். ஒன்றும் இல்லை, அவர் சும்மா இப்படி ஒரு கிறுக்கிட்டு கொடுத்துருவார். அதை திருப்பி அந்த கடைசி ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கையெழுத்தையும் பார்ப்பான். போங்க, நாளைக்கு பார்த்துக்கணும், நாளைக்கு வாங்க, நான் செக் எடுத்துகிட்டு போங்க அப்படிமா. ஏன் வாயடைச்சது? அந்த ஒரு கையெழுத்து. அதுக்கு மேலே அவனால் பேச முடியாது. அப்போ இது யாரால் அந்த காரியம் கிடைச்சது? யாரால் இது சாத்தியமானது? அந்த அதிகாரி சும்மா அப்படி ஒரு சின்ன முழு கையெழுத்தெல்லாம் போடல, அப்படின்னு போட்டு போயிட்டார். அப்போ அது யாரால் நடந்ததுன்னா அந்த அதிகாரினால் நடந்தது. அதுபோல தான் இந்த நற்பொருளை நம்ம காப்பாற்றிக்கணும்னா அதிகாரி, அவரை வச்சு தான் நீ காப்பாற்றிக்க முடியும். அந்த மேனேஜரை வச்சு தான் நீ இதை ஃபைனல் செக்கை வாங்க முடியும். அதுபோல் அந்த அதிகாரி தான் காப்பாற்றுறதுக்கான பலன், அவர்கிட்ட தான் அந்த அதிகாரமும் கிருபையும் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இந்த சட்டத்திட்டங்களை கை கொள்ள முடியும், காப்பாற்றிக்க முடியும். அவர் இல்லாமல் வெறும் சட்டத்திட்டங்களை நம்ம கையில் கொடுத்துட்டு ஓகேன்ட்டார்னா நம்மளால் முடியாது, கை கொள்ள முடியாது. கஷ்டமான காரணம், நம்ம மாமிசத்தில் இருக்கிறோம், விழுந்து போனவர்கள். நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரத்தில் கை கொள்ள விடாது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு எப்போதும் அவசியம். அப்போது பரிசுத்த ஆவியினால் மாத்திரம்தான் அந்த சட்டத்திட்டங்களை காத்து கொள்ள முடியும். இன்றைக்கி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சட்டத்திட்டங்கள் தெரியும், ஆனால் அவர்களால் அதை கை கொள்ள முடியல. ஆனால் உண்மையாய் பரிசுத்த ஆவியை பெற்றதான ஜனங்கள் அதை காப்பாற்றிக் கொள்கிறார். இதுக்கு ரகசியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நீ கை கொள்ள வேண்டுமானால் உன்னால் முடியாது,
தேவ ஆவியானவருடைய பலத்தில் தான் உன்னால் முடியும். மகா பெரிய ரகசியம் இது. ஒன்று, நமக்கு தெரியாது விஷயங்கள், சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அனுதின வாழ்க்கையில் அதை ஞாபகப்படுத்தி கொள்ள நம்மளால் முடியாது. ஏன்னா பல காரியங்களை சிந்திக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை வர வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை கை கொள்ளுகிறதுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். தேவ ஆவியான பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். தேவ ஆவினாலே காத்துக்கள் அப்படின்ட்டு சில காரியங்களை எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும், 1 2 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்னைக்கு காலைல முடிக்கிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. முதலாவதாக நீங்கள் நோட் பண்ண முடியுமானால் நோட் பண்ணிக்கொள்ளணும். உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல். லூக்கா 21:19. உங்கள் கரெக்ட், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. என்னாகவும் 16:38 ஓகே ஓகே ஓகே. அப்போ கோரா கும்பல், இந்த பயல்கள் என்ன பண்ணிட்டானுங்க? 250 பேர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து பொய் சொல்லி கலகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு பெரிய கலாட்டா பண்ணி விட்டானுங்க. நீ தான் லீடரா, நாங்களும் லீடரையா, ஜனங்களெல்லாம் பரிசுத்தவான்கள் ஓய் அப்படின்ட்டு ஒரு பெரிய சண்டை போட்டானுங்க. அப்போது இவனுங்களுடைய தூப கலசங்களை கொண்டு வாங்கடான்ட்டேன். மோசே என்ன சொன்னார்னா, நாளைக்கு உங்கள் தூப கலசங்களை தூபத்தை போத்து நீங்கள் கொண்டு வாங்க, ஆளுக்கு ஆளுக்கு ஒரு குச்சியை கொண்டாங்க, எது துளிக்குதோ பார்ப்போம் அப்படின்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா கடைசியில் பூமி அவங்கள என்ன செஞ்சிருச்சு? ஒரு விலங்கி இப்போது முடிஞ்சிருச்சு, சாப்பிட்ருச்சு. அவங்கள உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். சரி, அது அந்த ஸ்டோரி நமக்கு வேண்டாம். இப்போது அந்த இடத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, தங்கள் அழிவை தாங்களே அப்படின்னு போடலை. உலகத்தில் மனுஷங்க பேசக்கூடிய வார்த்தை என்ன? பாரப்பா, அவன் செஞ்சது அவனே அழிஞ்சு போயிட்டான், அப்படி தான் சொல்லுவாங்க. வேதம் அப்படி சொல்லாது. என்ன சொல்லுது? தெளிவாய் சொல்லுது, தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்க. அப்போ உன் ஆத்மாவை ஜாக்கிரதையை நீ காப்பாற்றி கொள்ளல, உன் ஆத்மாவுக்கு நீயே கேடு உண்டாக்கிட்டு இல்லையா? அப்போது சிந்தை, ஆத்மான என்ன? சிந்தை, மைண்டு, தாட்ஸு, எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள் வரும் பொழுது நமக்கு கேடு விளைகிறது. கடைசியில் அவன் பூமியில் இராதபடிக்கு ஒரு கேடு அவனுக்கு வந்துருச்சு, அந்த கும்பலுக்கு வந்துருச்சு. அது ஒரு இடம். இனி லூக்கா 12:38. ஊழியர்காரர், ஏன்னா அது 37 போட்டிருக்கு. எஜமான் வெளித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற. அப்போ இவங்க ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னாக்க, இப்படி இல்லாதவர்கள் யாருன்னு கேட்டால் தங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டவர்கள். எஜமான் வரும்போது விழித்திராத ஒரு கும்பல் இருக்கும், தூங்கிட்டுருவாங்க. அவங்க அந்த அக்கறை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆலயத்துக்கு வர்றது, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் வசனங்களை கேட்குறது, ஜெபிக்கிறது, பரிசுத்த ஆவியில் நிரம்புறது, இது காரியங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ஏதோ மத சம்பந்தமாக போகிறாங்கடா அப்படின்ட்டுருவாங்க. இனி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க கூட அது இருக்கட்டும்டா, கடைசியில் இயேசுவேன்னு கூப்பிட்டா பரலோகம் திறக்க போகுது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கும்பல் ரொம்ப உஷாராக இருக்குது, ரொம்ப உஷாராக வீட்லையும் வேதத்தை தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கிறாங்க, நேரத்தை வீணாக்க மாட்டேங்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வார நாட்களோ எந்த நாட்களோ எங்கே எது கிடைச்சாலும் டக்குன்னு ஆலயத்துக்கு வர்றாங்க, 2 வசனங்களுடைய விளக்கம் அதை தியானம் பண்ணுறாங்க, 2 பேர் சேர்ந்து அதை குறித்து தான் பேசுகிறாங்க. 2 விசுவாசிகள் சேர்ந்தால்
அதை குறித்து பேசுகிறாங்க. இப்படி பல காரியங்களை அவங்க தங்கள் விளக்கு அணையாதபடிக்கு, அவங்க வெளிச்சம் இருள் அடைஞ்சு போகாதபடிக்கு அது எப்போதுமே அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது ஆவிக்குரிய காரியத்துக்காக பயன்படுத்தத்தான் அவங்க விரும்புகிறாங்க. உலக வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதன் மத்தியில் எங்கேயாவது அந்த விளக்கு அணையாதபடிக்கு, அந்த நெருப்பு அணையாதபடிக்கு, அந்த வாஞ்சை கெட்டு போகாதபடிக்கு ஒரு காலையில் ஒரு நடக்குதாமே நமக்கு அது ஏதாவது ஒரு ரகசியம் தெரியும், ஆண்டவர் ஏதாவது நம்மளோட பேசுவோம், போயிட்டு வரலாம். எப்படி நம்ம சட்டத்திட்டங்களை கை கொள்ளணும், அந்த சட்டத்திட்டங்கள் எங்கேருந்து வருது, அது யார் தந்தா, அது எப்படி காப்பாற்றிக்கணும், பரிசுத்தாவினால் காப்பாற்றிக்கொள்ளணும். அழகா முதலாவது அந்த எதை காப்பாற்றிக்கொள்ளணும்னா நம்மளோட ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ முதலாவது காப்பாற்றப்பட வேண்டியது உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று இல்லவா போட்டிருக்குது. அதுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு உதாரணம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு உதாரணம். தேவையில்லாமல் அனாவசியமாக சண்டை போட்டு லீடருக்கு விரோதமாக எந்திரிச்சு ஒரு 250 பேர் பூமிக்கு கீழே போயிட்டானுங்க. அப்போது வேதம் அவங்களை குறித்து என்ன சொல்லுதுன்னா, ஆத்மாவை கெடுத்து கொண்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே விழித்திராத சோம்பேறி பயல்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான, தூங்கிட்ட. ஸோ உனக்கு அந்த தீபம் எரிகிற தீபம் அணைஞ்சு போச்சு. அணையத்தான் செய்யும். என்ன குறைஞ்சா தீபம் என்ன செய்யுது? அணையத்தான் செய்யும். ஆனால் அந்த தீபம் அணையக்கூடாதுன்னா புத்திசாலித்தனம் திரியை போட்டு திரிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. எண்ணெயை பார், எண்ணெயை ஊற்று, திரியை சுத்தம் பண்ணு, அது பாட்டுக்கு எரியும். தீர தீர எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இரு. அப்போ தீர தீர எண்ணெய் ஊற்றுற இடம் ஒன்று இருக்குது, எண்ணெய் வாங்குகிற இடம், அதான் சபை. அல்லேலூயா. உங்கள் வேதம், கர்த்தர் கையில் கொடுத்துருக்குற வேதம், அது வீட்டில் வாசிக்கலாம். சபையில் தியானம் பண்ணுறோம், வீட்டில் வாசிக்கணும். ஃப்ரீ டைமில் வாசிக்கலாம், எங்கேயாவது கிடைச்சது. அப்புறம் ஜெபித்தல், சைலண்ட்டாக ஜெபிக்கலாம், ஆண்டவரோடு உறவு வச்சுக்கலாம். 2 பேர் சேர்ந்திங்கன்னா நல்ல ஆண்டவருடைய காரியங்களை பேசலாம். என்றைக்குமே குறையவே கூடாது. கர்த்தர் வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த எண்ணெய் குறையாதபடிக்கு அந்த விளக்கு அணையக்கூடாதுன்னு சொன்ன தெய்வம். ஆசரிப்பு கூடாரம் அது தேவன் தங்குகிற ஒரு அந்த நாட்களில் கூடாரம். இன்றைக்கி தேவன் தங்குகிற கூடாரம் நம்முடைய சரீரம். இதில் விளக்கு எரியக்கூடாது. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரியக்கூடாது, ஆசாரியனுடைய முக்கியமான வேலை. இன்றைக்கி இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லேலூயா அந்த விளக்கு உள்ளான இருதயம் மகாபரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் வெளித்தோற்றம், சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியிருக்கு, ஆவி ஆத்துமா. அப்போ அதில் என்ன இருக்குது? சிந்தையில் மேஜை இருக்குது, அந்த மேஜையின் மேலே அப்பம், இந்த பக்கம் விளக்கு இருக்குது. சிந்தை கெட்டு போகக்கூடாது. அதனால் புத்தியில் அந்தகாரப்பட்டுன்னு போட்டிருக்கு. புத்தியில் அந்தகாரப்பட்டுன்னா, அந்தகாரம்னா இருட்டு, புத்தியில் அந்தகாரம்னா ஆத்மாவில் இருள் வந்துருச்சு. அந்த இருள் போக்கணுன்னா விளக்க கொளுத்தணுன்னா எண்ணெய் வேணும். அந்த எண்ணெய் தான் தேவ வசனம். இந்த வசனத்தினால வச்சு அந்த போட்டால் புத்தி க்ளீனாக இருக்குது. க்ளீன் புத்தி, நைட்ஸ் நல்லா இருக்கவா, அதில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கர்த்தர் வரும்போது அந்த தீவெட்டிகளோடு விளக்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறவனை கர்த்தர் கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ காரியங்கள் இருக்குதா இதில்? அல்லேலூயா. அடுத்து நீதிமொழிகள் 21:23. இப்போ அடுத்து காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு நற்பொருள் என்னன்னா வாயும் நாக்கு. இந்த வாயின் நாக்கும் பொய் சொல்லு, உண்மையாக சொல்லாது. இந்த வாயின் நீளுது, நாக்கு பயங்கரமாக நீளுது. இந்த நாக்கும் வாயின் செய்கிற வம்பு, ஸ்தோத்திரம், பெரிய வம்பாக இருக்குது மனுஷனுக்கு. அப்போ தான் யாக்கோபு சொல்கிறார் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், அது நெருப்புடா, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுருது, அதை ஒருவனால் அடக்க முடியாது, இத்துணூண்டாக இருக்குது, அது என்ன செய்ய முடியல, அது அடக்க முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு நாக்கை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் வாயையும் நாக்கையும் குறித்து சொல்லுகிறார். ஒருவன் தன் நாவை அடக்காமல்
இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனும் சொல்லியிருக்கு. தன் நாவை அடக்கிற மனுஷன் பூரண புருஷன் இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்குது. சரி, அந்த ஸ்டடி இப்போ நமக்கு அவசியம் இல்லைன்னு வச்சிங்களேன். நமக்கு ஸ்டடி எதுன்னா எதை காப்பாற்றிக்கொள்ளணும், அதில் வருவோம். முதல்ல ஆத்மாவை காப்பாற்றிக்கொள்ளணும், ரெண்டாவது தன் நாவையும் வாயையும் கொஞ்சம் காப்பாற்றிக்கொள்ளணும், மூணாவது யாக்கோபு 1:27 சரி, அந்த பக்தியை குறித்து அவர் சொன்னாலும் கூட நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன? உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். அப்போது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு யூதாவும் அப்படி தான் சொல்லுகிறார். 23 நினைக்கிறேன். மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற தன் வஸ்திரத்தை வெறுத்துத்தல். அப்போ அங்கே ஒரு காப்பாற்றப்படுதல் இருக்குது. உலகத்தினால கரைப்படுதல் ஒரு காரியம் உண்டு. உலகத்தால் யாக்கோபு அங்கே கொண்டு வர்றார். உலகத்தால் கரைப்படுறதுன்னா என்ன அப்படிங்கிறத கொண்டு வருகிறார். இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தின் அசுத்தங்கள், இந்த உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், இவை இதில் கரைபடக்கூடிய காரியம். உலகம் என்றைக்குமே கரைப்படுத்தக்கூடியது தான். அதனுடைய புத்தியை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நல்ல வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை பக்காவாக அயன் பண்ணி பளபளன்னு துவைச்சி புது பேண்ட்டு புது சட்டை அல்ல புது சேலை, வெள்ளை சேலை அப்போ தான் வாங்கியிருக்கீங்க கிறிஸ்மஸுக்கு, ஸ்தோத்திரம், கோயிலுக்கு போட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, கொஞ்சம் விலகி இருக்குங்க. ஏதோ ஒரு வண்டி வந்து பலான்னு அது மேலே விழுந்து கடைசியில் அது டயர் அது மேலே ஸ்பீடாக போய் அது நம்ம பேண்ட்டில் தெரிச்சு, பேண்ட்டு சட்டையெல்லாம் தெரிச்சு வாட்சிலெல்லாம் படுது. வா, சென்ட்டு பயங்கரமாக அடிக்கி. எப்படி நீங்கள் கோயிலுக்கு வருவீங்க? வேறு வழியே இல்லை. அது அப்படியே துவைச்சாலும் கரை போகுமான்னு தெரிய மாட்டேங்க. அது நீங்கள் சட்டை துணியை வேணால் துவைப்ப மொழிய கரைப்படுத்துகிற சாணியை கரையை நீக்குவீங்களோ? எது புத்திசாலித்தனம்? காஃபி சில நேரங்களில் இப்படி சட்டைகளை கொட்டும். அது என்ன போகுதுன்ட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டோன்னா நீங்கள் 1000 தரம் துவைச்சாலும் போகாது. அது என்னமோ சில காஃபி அப்படி இருக்கு. உடனே தண்ணி ஊற்றி காஃபியை புத்தி மாற்றுவீங்களா? கேட்குறேன். காஃபியை நாளையிலேருந்து என்கிட்ட கரைப்படுத்தக்கூடாது. எவன் சட்டை வேணால் கரைப்படுத்து சொல்ல முடியுமா? நம்ம தான் சட்டை என்ன செய்ய வேண்டியிருக்குது? உடனே கழட்டி தண்ணியை ஊற்றி போட்டு அப்புறம் சரியாயிடும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கரையை அப்பமே எடுத்துணும். சிலது அப்பமே தண்ணி போட்டால் கூட கரையாக காட்டுது. கழுத அந்த கரைப்படுத்துகிற புத்தி அதுக்கு எவ்வளோ இருக்குது? அந்த கரைப்படுத்துகிற புத்தியை நீங்கள் மாற்ற முடியுது? அதுபோல தான் உலகம். இப்படி சொல்லி தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிறைய காரியங்களை புரிஞ்சுக்கலாம். உலகம் அப்படிதான். அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை தான் உலகத்தில் இருக்கிற பைத்தியக்காரங்க எதுவும் தத்துவத்தை சொல்லி மாற்றலான்னு சொல்லி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்று புரிஞ்சுக்கடா, நீ இன்னைக்கு கொடி பிடிக்கிற, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் உன்னைய மாதிரியே நிறைய பைத்தியங்கள் கொடி பிடிச்சவன் தான். அவனால் மாற்ற முடியல. இன்றைக்கி நீ உட்காந்து எதையுமே மாற்ற முடியல. பார்த்தீங்களா? என்ன தர்ணா பண்ணாலும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதை மாற்ற முடியல. ஆனால் ஒன்று, அந்த கரைகள் பாவக்கரைகள், ஸ்தோத்திரம், அதை விட கொடூரமான கரைகள் பாவக்கரைகள். தேவாட்டுக்குட்டியானவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு ரத்தம், அது ஒன்று தான் அந்த கரைகளை நீக்குது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே சுத்தமானவர்கள். எனவே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த உலகத்தினாலே நீங்கள் கரைப்படாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய கரை ரொம்ப மோசமான கரை. அது கரைப்படுத்தக்கூடிய சுபாவம் தான் அதுக்கு. தேள்கிட்ட போய் கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? பாம்புகிட்ட போய் ஆலோசனை கொடுக்க முடியுமா?
நல்ல ஒரு ஆலோசனைக்கு கூட்டுவாங்க ஒரு பாம்பை, அது உட்கார வச்சு பேசும். பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஆலோசனை கொடுத்தவன் விட்டு பார்க்கும், ரொம்ப லேட்டாக அறுக்கிறான் இவன்ட்டு டபக்குன்னு ஒன்று தட்டும், நீ கொடுத்துட்டு நாளையிலேருந்து கொடு பார்ப்போம் அப்படின்ட்டு அது போயிடும். அது புத்தி. அதுபோல தான் சில விலங்குகளை எவ்வளவு தான் நம்ம பெட்டு விலங்குகளை வளர்த்தாலும் ரொம்ப கவனமாக வளர்க்கணும். அது நம்மளையே கடிச்சுவிடும், அதை மாற்றவே முடியாது. சிங்கக்குட்டியை நீங்கள் வளர்த்துட்டே இருங்க, குட்டியாக இருக்கும்போது அது எப்போவும் ஜாலியாக தவி தவி வளர்க்கு ஒன்றும் தெரியாது. அது ஒரு வயசு பெருசானோடனே என்ன செய்யும்னா அது கடிக்காது, ஒன்றும் செய்யாது நம்மளை. அது எவ்வளோ பெருசானாலும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்ம வளர்க்குறோம், அது அப்படியே இருக்கும். நம்ம மேலே நல்லா கொஞ்சம் கிஞ்சி விளையாண்டுக்கிட்டு தான், எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் தெரியாதனமாக அதனுடைய நகம் நம்ம மேலே பட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா அதை நக்கிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் அங்கே உயிரோடு இருக்க மாட்டீங்க. அந்த டேஸ்ட்டு தெரியாத வரைக்கும் அது ரொம்ப பெட்டு கொஞ்சம் விளையாடும். அந்த டேஸ்ட், அதுக்கு ரத்தத்துடைய டேஸ்ட்டு நாக்கில் பட்டுருச்சுன்னா அந்த புத்தி வந்துடும், பிளட் பட்டு நடிச்சிடும். அது நம்மளை பாலூட்டி வளர்த்தானே, தேனூட்டி வளர்த்தானே, தாளாட்டி வளர்த்தானே எல்லாம் பார்க்காது. அதுக்கு வேண்டியது பிளட்டு, கரியும் ரத்தம், அத்தோட க்ளோஸ். ஸ்டிங் ஃபிஷ்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய அதனுடைய ரெக்கை, அதனுடைய அந்த மீன் அழகாக அப்படி போகும். அது பின்னால் ஒரு பெரிய வால் இருக்கும், இரும்பு கம்பி மாதிரி இருக்கும் இந்த வால். அதை வச்சு டக்குன்னு அடிச்சதுன்னா செத்துருவான். நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த மீன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதோட பல வருஷங்களாக விளையாண்ட, கடலுக்குள்ளே போய் விளையாண்ட ஒரு மனுஷன் ஸ்டீவ்னு ஒருத்தன், அது ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதனுடைய கேரக்டரை பூரா ஸ்டடி பண்ணி அழகாக அதுகளோடு அப்படியே ஜாலியாக விளையாடுவார். ஒரு நாள் டப்புன்னு அவனே அடிச்சிருச்சு, அப்படியே செத்துட்டார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த மிருக புத்தின்னு சொல்கிறோம். அதுபோல் உலக புத்தி தான். அதனால் இந்த உலகம் உங்களை கரப்படுத்தும்னு நம்ம முன்கூட்டி சொன்ன தெய்வம் பரலோகத்தின் தேவன். அவர் உலகத்தின் தெய்வம் அல்ல, இந்த உலகத்தின் அதிபதி தான். ஏண்டா உலகம் இப்படி போச்சுன்னா அவன் இருக்க போய் கரப்பட்டுருச்சு, அந்த புத்தி வந்துச்சு. அவனுடைய புத்தி நேச்சரை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். இந்த உலகம் பூரா அதில் நிறைஞ்சு. அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டக்கூடாதுங்கிற தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் பரலோகம் சொல்லும். நமக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் பரலோகத்துக்கும் நமக்கும் தான், அந்த கனெக்ஷன். அதுதான் யாக்கோபு ஏணி. தேவன் அங்கே இருக்கிறார், தேவ தூதர்கள், யாக்கோபு, அந்த கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷன் கிடையாதுன்ட்டார். உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த கனெக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா இதில் கனெக்டே ஆக மாட்டோம். விளங்கிருச்சா? 3 காரியங்களை காத்து கொள்ளுவோமாக. இன்றைக்கி நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பாடங்கள் எங்கேருந்து பெறப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஆரோக்கியமான வசனங்கள்னால் வந்ததான சட்டங்கள். அவைகளை நாம் கைக்கொள்ளணும். எப்படி கைக்கொள்ளணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. விசுவாசமும் அன்பும் இருந்துச்சுன்னா சட்டத்திட்டங்களை கைக்கொள்வது லேசான காரியமாய் மாறிடும், கடினமானவைகள் அல்ல. என்னுடைய நுகம் உங்களுக்கு லகுன்னு சொல்லிட்டார். அப்போது நீங்கள் கைக்கொள்ளக்கூடிய, அப்போ விசுவாசம் அன்பு கைக்கொள்ளும். அப்போது சில காரியங்களை தேவன் நம்மிடத்தில் நற்பொருளாக, அந்த சட்டத்திட்டங்களை நற்பொருள் என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அதை காத்து கொண்டாதான் அதை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பஞ்சகாலங்கள் வருது, 2 நாள், ஒரு வாரம் பெரிய அது வருது, இது வருது, வெள்ளம் வந்துருச்சு, புயல் வரப்போகுது, அப்படி இப்படின்னு வார்னிங்கெல்லாம் கொடுத்தோன்னே ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அரிசி பருப்பெல்லாம் முதல்ல என்ன செஞ்சோம், அப்போ ப்ரெட்டு கிட்டு அதெல்லாம் கிடைக்காது. எவ்வளோ சீக்கிரமாக போய் வாங்க முடியுமோ வாங்கணும். அப்போ அவைகள் உள்ள ஸ்டாக்கு. இன்றைக்கி ஒரு 10 மூடை வாங்கிட்டு வந்துட்டோன்னே 10 மூடையும் அரிசி செஞ்சு அப்படி இப்படி 4 பேர் ஹேன்னு கொடுத்துட்டா முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
அந்த ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சு திருப்பி கடை திறக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்றது போல் இந்த சட்ட திட்டங்களை காப்பாற்றிக்கொள்ளும், காத்துக்கொள், ஸ்டாக் பண்ணி வை. அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ கை கொள்ளு, அதை காத்துக்கொள், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ, இருதயத்தில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ, அதன்படி செய், உனக்கு பரலோக பாக்கியம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அந்த காலத்தில் எப்படி எழுதினானோ அது எழுதினது பவுல் அல்ல. பவுல் மரித்தான். ஒரு செத்தவனை போய் கேட்டால் என்னடா மனசில் வச்சு எழுதுனேன்னா அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அதை எழுதினது தேவனாக இருக்கிறபடினால், மரணமில்லாத தேவன். இன்றைக்கும் அவரால் அதை சொல்ல முடியுது. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினார், அதுக்கு உங்கள் பதில் என்ன, அது மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக புறப்பட்டு போகணும். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருப்பேன், நான் ஆண்டவரோட சொல்லுவேன், நான் குதிப்பேன், ஆண்டவரே இது எனக்கு விளக்கி தந்துட்டீங்களே ஐயாப்பா, எனக்கு தெரியாது இது. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அந்த உறவில்லாமல் கை கொண்ட ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகலை, ஸ்தோத்திரம். ஆனால் உறவோடு இருக்கிறவர்கள் போகும்போது பரலோகம் திறக்குது. ஒரு சிலர் அந்த கொள்கையை கைப்பற்றினார்கள். மத்தேயு 5, 6, 7 கை கொண்டார்கள். ஆனாலும் பரலோகம் அவங்களுக்கு திறக்கல. இல்லை, ஏன்? அந்த உறவுக்குள் வரல, தேவனுக்குள் வரல, அந்த உறவு வரல. அந்த உறவு வைத்து அதனால தான் விசுவாசம், அன்பு. செய்யா ஆமேன். அப்படிதான், கரெக்ட். ஆமேன், குட். ஆமேன். எப்படி காத்துக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆத்துமாக்களுக்கு கேடு உண்டாக்குனாங்க 250 பேர். பூமி விழுங்கி போட்டுச்சு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சோம்பேறி இருக்கக்கூடாது. எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காப்பாற்றிக் கொள்ளுகிறான். அடுத்து வாய், நாவு, அடே அப்பா, அதுக்கு ஆயில் சக்கரத்தை கொளுத்தி போடுன்ட்டாரு. 3வதாக உலகம், அதை போய் மாற்ற முடியாது. பாம்பே, இனிமேல் யாரையும் கொட்டாத சொல்ல முடியுமா? தேள்கிட்ட போய் கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? நட்டுவாக்கள்கிட்ட போய் நல்வார்த்தைகளை சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? என்னதான் பண்ணாலும் அது தான் புத்தியை காட்டி. அதுபோல தான் உலகம் என்னதான் சொன்னாலும் உலகத்தின் ஆசைகள் தான் புத்தியை காட்டுது. உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள், ஆசபாசங்கள், அது மேலே போயிட்டோம்னா ஆத்மா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை காத்துக்கொள். தேவாவியானவரோடு நீ உறவு கொண்டாயானால், அல்லேலூயா. யாக்கோபு ஏணியில் சோத்திரம், அந்த ஏணி எங்கேருந்து எங்கே எட்டுது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிறத பார். யாக்கோபு ஏணியை பார். அவன் உலகத்தில் ஏணியை வைக்கலை, அவன் மேலே தான் ஏணி அவனுக்கு கிடைச்சது. காரணம், அவன் தேவனை தேடினான். தன் தாத்தாவுடைய தேவன், தன் தகப்பனுடைய தேவனை தேடினான். ஆகவே இந்த பாடங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக பரிசுத்த ஆவியானவர் போதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். நன்றி. மறக்க முடியாத பாடங்கள் ஐயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.